வணக்கம் மகளே, நான் தான் உங்கள் தனோஜ். மீண்டும் ஒரு வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கு இந்த வீடியோல என்ன விஷயம் பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, சுவிட்சர்லாந்து வந்து ஒரு பாதுகாப்பான நாடா இருக்கிறது வந்து எல்லாருக்குமே தெரியும். ஆனாலும் இப்ப வந்து குறுகிய காலங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஸ்கேம் வந்து இங்க நடந்து கொண்டிருக்கு. அதாவது ஃப்ராட் வேலைகளும் நிறைய நடந்து கொண்டிருக்கு. அது எந்தெந்த துறைகள்ல நாங்க போன வீடியோக்கள்ல பார்த்திருப்போம். அதை வந்து பார்க்காதாக்கள் போய் பாருங்க. இப்ப வந்து ஒரு போலீஸ்லயும் வந்து ஒரு ஸ்கேம் நடந்திருக்கு. அதே மாதிரி இமிகிரேஷன்லயும் வந்து சில ஸ்கேம்கள் வந்து நடந்திருக்கு. அதாவது அவங்க வந்து அவன் செய்யறது கிடையாது, அவங்களோட பேரை பயன்படுத்தி வேறு யாக்கள் இப்படி ஸ்கேம் பண்ணிருக்காங்க. அந்த வரிசையில நாங்க பாவிக்கிற ட்வின்ட், அதாவது வந்து இங்க வந்து எல்லாருமே வந்து பே பண்றதுக்காண்டி பாவிக்கிற ட்வின் சிஸ்டத்திலயும் வந்து ஒரு ஸ்கேம் ஒன்று நடந்திருக்கு. அதை பற்றிய ஃபுல் விவரத்தை இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்ப மக்களே, இந்த வீடியோக்குள்ள நாங்க போறதுக்கு முன்னாடி பார்த்து கொண்டிருக்க நீங்க சுவிஸ்ல இருந்து பாக்குறீங்கன்னா கண்டிப்பா நீங்க வந்து இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கேன். ஏன்னு பாத்தீங்கன்னா நாம ஓடக்கூடிய எல்லா வீடியோவும் கூடுதலா வந்து சுவிஸ் சம்பந்தமா தான் இருக்க போகுது. ஏன்னு பாத்தீங்கன்னா சுவிஸ்ல வாழ்ற மக்களுக்காகத்தான் எனக்கு கிடைக்கிற தகவலை வச்சு நான் அப்படி அந்த வீடியோக்களை மேக் பண்ணி கொண்டிருக்கேன். சோ உங்களோட சப்போர்ட் இருந்தா மட்டும்தான் தான் தொடர்ந்து வந்து இப்படி போட்டு கொண்டிருக்க முடியும். ஏன்னா அப்படி நிறைய பேர் பாக்குறீங்க, உங்களுக்கு பிரயோசனமா இருக்குன்றதுல தான் வந்து நானும் தொடர்ந்து இதை செய்யலாம். சோ இந்த முயற்சிக்கு வந்து கண்டிப்பா நீங்களும் கை கொடுக்கணும். அப்படின்னா நீங்க செய்ய வேண்டிய ஒன்றே தான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இப்ப நாங்க இந்த ட்வீட் பிரச்சனையை பார்ப்போம். இந்த ட்வீட் வந்து எப்ப வந்து பாத்தீங்கன்னா 2017ஆம் ஆண்டு முதல் பேங்குகளோட சேர்ந்து வேலை செய்யறதுக்காண்டி இந்த பேமெண்ட் சிஸ்டம் ட்வீட் வந்து அறிமுகப்படுத்தப்படுது. இது வந்து ஒரு போஸ்ட் பினான்ஸ் ஒரு இன்னொரு கம்பெனி தான் இந்த ட்வீட். சோ அவங்க மூலமா உருவாக்கப்பட்ட இந்த கம்பெனி வந்து வருங்காலங்கள்ல அப்படியே கொஞ்சம் பெருசாகி எல்லா பேங்கோட சேர்ந்து வேலை செய்யற மாதிரி உருவாகி வந்து சோ இப்படி வந்த காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா இப்ப அதுக்குள்ள வந்து நிறைய பிரச்சனை வந்திருக்கு. நிறைய பிரச்சனைன்றதை விட அவங்க மூலம் பிரச்சனை கிடையாது. அதாவது ஒரு சூப்பர் ஆப். இப்ப கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா சுவிஸ்ல இருக்கிற 5 மில்லியன் பேர் வந்து ட்வீட் ஆப் வந்து பயன்படுத்துறா வந்து சொல்லியிருக்காங்க. சோ அவங்களால வந்து இந்த பிரச்சனை கிடையாது. இந்த பிரச்சனை வந்து எங்கே வந்தது பாத்தீங்கன்னா இந்த ட்வீட் ஆப் போலவே தங்களோட வெப்சைட்ல டிசைன் பண்ணி மெயில் மூலம் ஆக்களுக்கு வந்து ஸ்கேமர்ஸ் வந்து மெயில் அனுப்புறாங்க. எப்படி பாத்தீங்கன்னா உங்களோட ட்வீட் வந்து ரீஆக்டிவேட் நீங்க பண்ணணும், பண்ணாட்டி வந்து அழிஞ்சிடும். சோ உங்களோட பேங்க் டீடைல் எல்லாம் தேவைன்னு சொல்லி நீங்க கிளிக் பண்ணிக்கல எந்தெந்த பேங்க் காட்டும். அதுல கிளிக் பண்ணி உங்களோட பேங்க் டீடைலையும் கொடுத்து உங்களோட பின்கோடையும் கேட்கும். ஒரு காலம் பின்கோடை வந்து நீங்க கொடுக்க கூடாது. அப்படி கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து அந்த பேங்க் டீடைலையும் பின்கோடையும் வச்சு உங்களோட பேங்க்ல இருந்து காசல் எடுக்கிறதுக்கான வழிகள் ஏற்படுத்தி கொடுப்பதாக தெரிவிச்சிருக்காங்க. இதுல வந்து பார்க்க வேண்டிய முதல் விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ட்வீட் ஒரிஜினல் வெப்சைட்லயே சொல்லி இருக்கிற என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு காலமும் ட்வீட் பக்கத்துல இருந்து உங்களோட டீடைலை வந்து அவங்க கேட்க மாட்டாங்க. அப்படி கேட்டாலும் டைரக்டா பேங்க் மூலம் தான் உங்களுக்கு அறிய தருவாங்க. சோ ட்வீட்டால வந்து ஏதாவது இமெயில்ஸ் வந்தாலோ அதாவது உங்களுக்கு லெட்டர் வந்தாலோ கண்டிப்பா வந்து நீங்க எந்தெந்த பேங்க்ல அந்த ட்வீட் அக்கௌண்ட் வச்சிருக்கீங்களோ அவங்களுக்கு தெரியப்படுத்தணும். மற்றது வந்து ப்ரீபெய்ட் ட்வீட் வச்சுக்கிறாங்க, அதாவது நீங்க காசை வந்து லோட் பண்ணி பே பண்றாங்க வந்து மெயினா வந்து நீங்க ட்வீட்டுக்கு தெரியப்படுத்தலாம். சோ அந்த பேங்க்ல இருந்து மெயில்கள் ஏதாவது வந்தா மட்டும்தான் நீங்க அதுக்கு வந்து ஒரிஜினல் பேங்க்ல இருந்து வந்திருக்கான்னு சொல்லி அந்த இமெயில் ஐடியை செக் பண்ணலாம். இல்லைன்னா நீங்க எந்த பேங்க்ல இருக்கோ அந்த பேங்குக்கு டைரக்டா போன் பண்ணி அவங்களே விசாரிச்சு கொள்ளலாம். ஏற்கனவே இப்படி ஒரு லிங்க் உங்களுக்கு வந்து நீங்க தவறுதலா வந்து அதை செய்துட்டீங்க, உங்களோட டீடைல் எல்லாத்தையும் அந்த லிங்க்ல கொடுத்துட்டீங்கன்னு சொன்னா ஒரு பிரச்சனையும் கிடையாது. உடனடியா நீங்க உங்களோட பேங்கை தொடர்பு கொண்டு இப்படி ஒரு இமெயில் வந்தது எனக்கு, சோ அந்த இமெயில்ல வந்து இந்த டீடைல் எல்லாத்தையும் கொடுத்துட்டேன்னு சொல்லி நீங்க அறிய தரணும். அவங்களுக்கு அறிய சொல்லிட்டு கண்டிப்பா நீங்க உடனே செய்ய வேண்டிய என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களோட பேங்க் டீடைல்ஸ் பாஸ்வேர்டுகள் எல்லாத்தையும் வந்து சேஞ்ச் பண்ணி வைக்கிறது நல்லது. மறுபடியும் அதேதான் ட்வீட் சொல்லி என்னன்னு பாத்தீங்கன்னா ட்வீட்டுக்கு மட்டுமே செய்யறாது, எல்லா உங்களோட பேமெண்ட் சிஸ்டம் எல்லாத்துக்குமே வந்து இது வந்து சேரும். என்னன்னு பாத்தீங்கன்னா எப்பவுமே வந்து அவங்க இமெயில் மூலமா ரீஆக்டிவேட் பண்ண சொல்றதோ அப்படி எதுவும் வராது. அப்படி வர்றதா இருந்தாலும் உங்களோட போன் நம்பருக்கு டைரக்டா வரும். அப்படி போன் நம்பருக்கு வரைக்கும் அந்த லிங்கை வந்து நீங்க சரி பார்த்து கொள்ளணும். ஏதாவது பிரச்சனைகள் இருக்காண்டு மட்டும் நீங்க தெரிஞ்சு கொள்ளணும். அப்படியே அவங்களுக்கு டவுட் உடனடியா உங்களோட பேங்கை கான்டாக்ட் பண்ணுங்க. சோ வருங்காலங்கள்ல வந்து இப்படியான ஸ்கேம்கள் வந்து இனி கொஞ்சம் கூடுறது சான்ஸ் இருக்கு. என்னடா பாத்தீங்கன்னா இப்ப ஐடி வந்து கொஞ்சம் டெவலப் ஆகி கொண்டு போற நேரத்துல வந்து சுவிஸ்லயும் வந்து எல்லாத்தையும் டிஜிட்டல் ஆகிக்கிட்டு வராங்க. வருங்காலத்துல வந்து ஐடிஎல் பாஸ்போர்ட் எல்லாமே வந்து ஃபுல் டிஜிட்டலா வந்துடும். நான் சொன்ன மாதிரி இஐடின்னு சொல்லி இன்னொரு வீடியோ போட்டுருப்பேன், அதை நீங்க பாத்துருப்பீங்க. அந்த இஐடியும் வந்துச்சுட்டா அதையும் வந்து ஸ்கேமர்ஸ் யூஸ் பண்றது சான்ஸ் இருக்கு. இப்ப உங்களோட இஐடி காப்பி எனக்கு அனுப்புங்க, அப்பதான் இதை ஆக்டிவேட் பண்ணி விடுவேன்னு சொல்லி யூஸ் பண்றது சான்ஸ் இருக்கு. இப்படியான எல்லா ஸ்கேம்லயும் தப்பிக்கணும்டா நீங்க செய்ய வேண்டியது என்னண்டா உஷாரா இருக்கணும். இப்படியான ஏதாவது டவுட் இல்லைன்னா டைரக்டா வந்து அந்த கம்பெனியோடய அந்த பேங்கோடய டைரக்டா தொடர்பு கொண்டு பேசுறதுதான் மிகச்சிறந்த வழி. சோ இது போன்ற சுவாரஸ்யமான சுவிட்சர்லாந்து செய்திகளோட மீண்டும் ஒரு வீடியோல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் தனோஜ். நன்றி, வணக்கம்.